வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கையை பிரதமர் மோடி இன்று வெளியிட்டார். இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகியோரை மையப்படுத்தி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு பேசிய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே மேம்பாட்டுக்காக மத்திய அரசு 6 மடங்கு அதிகமான தொகையை செலவிட்டுள்ளது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. இந்த 10 ஆண்டு கால உழைப்பு ட்ரெய்லர் தான், நாம் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது என மோடி கூறியிருந்தார். அந்த வகையில் தற்போது வெளியாகியுள்ள பாஜக தேர்தல் அறிக்கையிலும் ரயில்வே உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மேம்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள்: கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் 31,000 கிலோமீட்டர் வரை புதிய ரயில் தடங்கள் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் 5,000 கிலோமீட்டர் வரை புதிய ரயில் தடங்களை பாஜக அரசு அமைத்து வருகிறது. புதிய ரயில் தடங்கள் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும். ரயில்களில் அதிகம் பேர் பயணம் செய்வதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும். ஒவ்வொரு ரயிலிலும் பயணிகளின் இருக்கை எண்ணிக்கை 2030ஆம் ஆண்டுக்குள் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதனால் வெயிட்டிங் லிஸ்டில் காத்திருக்கும் பயணிகள் எண்ணிக்கை குறையும். ரயில் விபத்துகளை தடுக்க உதவக்கூடிய கவாச் எனும் தொழில்நுட்ப திட்டம் மேலும் பல ரயில்களுக்கு விரிவுபடுத்தப்படும். அதிநவீன புதிய தொழில்நுட்ப ரயில்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில்கள் இயக்கப்படும். நாட்டின் முக்கிய நகரங்களில் மெட்ரோ நெட்வொர்க் விரிவுபடுத்தப்படும். ரயில் தொடர்பான அனைத்து சேவைகளையும் சூப்பர் ஆப் என்ற ஒரே செயலியில் கொண்டு வந்து பயணிகளுக்கான சேவை எளிதாக்கப்படும். இந்தியாவின் வடக்கு, கிழக்கு, தெற்கு என 3 பிராந்தியங்களுக்கும் தலா ஒரு புல்லட் ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். ஏற்கனவே பரிசீலனையில் இருக்கும் சென்னை, பெங்களூர், மைசூர் புல்லட் ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது.